அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து துபாய்க்கு பயணம் செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், இமிக்ரேஷன் ப்ராசஸ் மற்றும் துபாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வாராக்களுக்கு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம். கொழும்பு பண்டாரநாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணியிருக்கேன். இனிமேல் துபாய்க்கு பயணத்துக்கான டிக்கெட் கிடச்சிட்டு ஒரு விண்டோ சீட் எடுத்திருந்தோம். அந்த விண்டோ சீட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. துபாய்க்கு ட்ராவல் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்கணும். முதல்ல பாஸ்போர்ட் நம்மளோட மினிமம் 6 மாதம் வெலிடிட்டி இருக்கணும். அதே நேரம் விசாட காப்பியை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். சாஃப்ட் காப்பி வச்சுருக்கிறார்கள் பிரச்சனை இல்லை, சாஃப்ட் காப்பியை ஃபோனில் வச்சு கொண்டிருக்கலாம். கட்டாயமாக ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ரெடியாக நம்மளோட கையில் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் போகிற இடத்துலேயே நம்மளை பெக் பண்ணி திரும்ப அனுப்பிடுவாங்க. ஆனால் ஆக முக்கியமான விடயம், ஏர்போர்ட்டுக்கு குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் போய் இருக்கணும். இப்போ இலங்கையில் அது 4 மணி நேரம் மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ நாம் 3 மணி நேரத்துக்கு முன்னால் போய் இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளலாம். இப்போ நாம் ஃப்ளைட்டில் இருக்கோம். ஸ்ரீலங்காவிலிருந்து துபாய்க்கு ஃப்ளைட் சுமார் 4 மணித்தியாலம் முதல் 5 மணி நேரம் இருக்கும். ஃப்ளைட்டில் இமிக்ரேஷன் ஃபார்ம் கொடுத்தா அதை சரியாக ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதே நேரம் துபாய்க்கு போகிறாங்களுக்கு ஒரு டிப், விண்டோ சீட் எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் டெசர்ட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். லேண்டிங் டைமில் வீடியோ எடுக்க கட்டாயம் மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நண்பர்களே, துபாய் ஒரு ஹாட் கண்ட்ரி. அங்கே ட்ராவல் பண்ணும்பொழுது காலத்தை கவனமாக கவனித்து கொள்ளணும். ஆகஸ்ட் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம், 7ஆம் மாதம் போன்ற காலப்பகுதியில் பிரயாணம் செய்கிறார்கள். கட்டாயமாக நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இந்த காலப்பகுதியை தவிர்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் எந்த மாதிரி ஒரு ஹொட்டாக இருக்கும்னு சொன்னால், ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் நாம் இருந்தால் எப்படி நமக்கு ஹொட் ஃபீலிங் ஆகுமோ அதே மாதிரி அங்கே ஹொட்டாக இருக்கும் அந்த காலப்பகுதியில். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் கொண்டு போகிற பவர் பேங்கை கட்டாயம் லக்கேஜில் போட்டுக்கணும். அதை செக்இன் பேக்கேஜில் போட்டுக்கொண்டா அவங்க எடுத்துக்கொள்வாங்க, நம்மள்கிட்ட தர மாட்டாங்க. ஆகவே கட்டாயம் அதை மறந்துடாது. நண்பர்களே, நாம் இப்போ துபாயில் லேண்ட் ஆகி கொண்டிருக்கிறோம். மேலிருந்து பார்க்கும்போது ஃபுல் டெசர்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரம் பில்டிங் காட்சிகள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். துபாய் ஏர்போர்ட்டில் வந்த பிறகு போக வேண்டிய மெட்ரோ இதுதான். இந்த மெட்ரோவில் இருந்து ஏறித்தான் நாம் எமிக்ரேஷனுக்கு அங்கால போய் துபாய்க்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான பாஸ்போர்ட்டில் ஸ்டெம்பை பதிப்பாங்க. ஆகவே இந்த மெட்ரோவில் தான் நாம் ஏறணும். இந்த மெட்ரோவில் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உலகத்திலேயே பிஸ்னஸ் ஏர்போர்ட்டுகளில் ஒன்று. இமிக்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, போர்டிங் பாஸ் எல்லாம் ரெடியாக நம்மளோட கையில் வச்சுக்கொள்ளலாம். கேமரா யூஸ் பண்ணுறது சில இடங்களில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன், மற்ற இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இல்லை. ஆனால் செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனை கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். எமிரேட்ஸில் நாம் வந்த ஃப்ளைட்டில் நாம் வந்த நேரத்தில் அந்த மத்தாக்களும் சேர்ந்து இவ்வளோ பேர் எமிரேட்ஸில் என்டர் ஆகிறதுக்கு இருக்கிறாங்க. ஆக ஒரு நாளைக்கு யுஏஇயோட பிரதான வருமானமே இந்த டூரிஸ்ட் தான். இந்த டூரிஸ்டாலையும் விசிட்டாலையும் வாராக்களில் வருமானம் மிக அதிகம். ஆனால் இமிக்ரேஷனை முடிச்சு ஒரு ஃப்ரீ சிம் ஒன்று தந்திருக்காங்க. 24 ஹவர்ஸுக்கு தான் வெளி. அதுக்குள்ளே நாம் ரூம் வைஃபை இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்மளோட ஜிபியை நாம் எட் பண்ணிக்கொள்ளலாம். துபாய்க்கு வந்து சேர்ந்துட்டோம். துபாய்க்கு வந்து சேர்ந்த நாம் முதல் கட்டமாக டாக்ஸி ஒன்று எடுத்து நம்மளோட ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் ஜார்ஜ் பை சஃப்ரோன் துபாய். அந்த டாக்ஸியில் தான் இப்போ நாம் ஏறிக்கிறோம். அந்த டாக்ஸி அந்த இடத்துல நம்மளை கொண்டு போகுது. உண்மையிலே அவங்க அந்த வெல்கம் பண்ணுற விதமும் ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்குது துபாயை பொறுத்தவரையில். 25 AEDயில் தான் இந்த டாக்ஸி ஸ்டார்ட் ஆகுது. அது துபாய் ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற டாக்ஸி. இப்போ நாம் அது மேலே மெட்ரோ போகுது. இது நாம் வந்த மெட்ரோ.
ஏர்போர்ட்லேருந்து வந்த மெட்ரோ தான் அது. இப்போ நாம் துபாய்க்குள்ளே என்டர் ஆகியிருக்கோம். துபாய்க்குள்ளே என்டர் ஆகியிருந்து தற்பொழுது ஹோட்டலில் நோக்கி நாம் போய்கொண்டிருக்கோம். இதுதான் அவங்க ஃபுல் எல்லாம் வீடியோ கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு வெல் ஆர்கனைஸ் பண்ணின ஒரு சிஸ்டம் துபாயில் இருக்குது. இதுதான் துபாய். இப்போ நேரம் துபாயில் சரியா 5:59, அதாவது 6 மணி. நம்மட ஊரில் இருந்து பார்க்கக்குள்ள 6 மணி. 6 மணிக்கு நம்ம ஏரியாவில் இருட்டிருக்க மாதிரி தான் இருட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம ஹோட்டலில் போய் மிச்ச விஷயங்களை பேசுவோம். ஆகவே புதுசாக துபாய்க்கு வராக்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் அங்கேருந்து வரும்பொழுதே உங்களோட ஏற்றிக்கு போகிறதுக்கான டாக்ஸிஸை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்தே நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். உண்மையிலே அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட எல்லா சிஸ்டமும் அங்கே செய்யப்பட்டிருக்கு. வெரி சிஸ்டமேட்டிக் கண்ட்ரி. எந்த பயமும் இல்லை. ஹோட்டலை புக் பண்ணிட்டு நாம் டிக்கெட்டை போட்டுட்டு கொண்டு வரலாம். ஏஇடி வெறும் ஸ்ரீலங்கா ருப்பீஸில் 50,000க்கே ஃபிட்ஸியார் அப் அண்ட் டவுன் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமை நாம் சரியாக கவர் பண்ணினோம்னா ஈஸியாக துபாயை சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். பீக் டைமில் ஹோட்டல் ஃபீஸ் கொஞ்சம் கூட தான். நாம் இப்போ புக் பண்ணின ஹோட்டலில் விலை 2,40,000 இல்லை 32,000 இருக்கணும். நாம் 1,00,000 ரூபாய்க்கே புக் பண்ணக்கூடிய டைமும் இருக்குது. ஆக பீக் சீசனில் கொஞ்சம் கூட தான். டேரா துபாயில் தான் நாம் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அதை நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கோம். ஹோட்டலுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் நாம் புக் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். ரூமுக்கு வந்துட்டோம். ஹார்டை யூஸ் பண்ணி தான் ரூம் ஓப்பன் பண்ணணும். பார்ப்போம் போய் அப்படி ரூம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல்லாக இதெல்லாம் ரூமாக தான் இருக்குது. ஓகே, கார்டை வச்சோம்னு சொன்னால் ஓகே, சவுண்டோட ஓப்பன் ஆகுது. ஓகே, வா, ஓகே. 2 பேருக்கு 2 பெட் போட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பேகை நம்ம இதான் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ். ஒரு 600 கிராம் இல்லை இந்த ஹேண்ட் லக்கேஜ். 2 சிப்ஸ் பேக்கெட் வச்சிருக்கிறாங்க. இருக்குது அந்த ஃப்ரிட்ஜில். அப்பா, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி என்ன மாதிரியா பார்க்கணும். இனி தான் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லைன்னு சாப்பிடு போக காசு எடுத்துருவான். ஓகே, வெல்கம் பாக்ஸ் ஒன்று இருக்குது. டிவி ஒன்று இருக்குது. அவங்களோட 2 சேர் இருக்குது. ஓகே, 2 பெட் இருக்கிறாங்க. 2 பேர் தானே வந்தது. ஆகவே நான் வந்துட்டு புக் பண்ணக்குள்ளேயே 2 பெட் தானேன்னு சொல்லி தான் நான் புக் பண்ணினது. அந்த வகையில் ஒரு இது ஒன்று இருக்கேன். ஓகே, இங்கே செய்யக்கூடிய அட்வான்ச்சர்ஸ் என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு விரிவாக இருக்குது. இதை நம்ம ஆறுதலாக பார்ப்போம். நல்ல வியூ ஒன்று இருக்குது. இதில் இது ஒரு சுவர் தானே, இது ஒரு ஜன்னல். ஓகே, கொடுத்த ஹாசிக்கு இந்த ரூம் ஓகே. 2 பாய்ஸ் நாங்கள் வந்ததால் இதை விட நார்மல் ரூமும் எடுத்துருக்கலாம். இனி ஒரு அளவு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இது வாஷ்ரூம். நம்மளை தான் திரும்ப காட்டுறேன். ஷாம்பூ, வாஷ்ரூம், 2 டவல் எல்லாம் வச்சுருக்கான் நம்மளோட ரூம். உண்மையிலேயே ரூம் நல்லா இருக்குது.